தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசல்ல சிக்கி 40ற்கும் மேற்பட்ட நபர்கள் பரிதாபமாக உயிரிழந்துடுறாங்க. இதுல 8 குழந்தைகள், பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள். இதற்கு முக்கிய காரணம் செந்தில் பாலாஜி அவர்கள் தான். அவர் தான் கூட்டத்துல ஆட்கள இறக்கி, இப்படி ஒரு துயரச் சம்பவம் கரூர்ல நடப்பதற்கு காரணமாக அமைஞ்சுட்டார் என்று தாவேகா தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுச்சு. இதுல ஆளுகிற அரசாங்கம் வந்து ஒரு நபர் அ ஆணையம் அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில நியமிச்சு விசாரணை அப்படிங்கிறது முடுக்கி விடப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் சென்னை உயர்நீதிமன்றம் எஸ்ஐடி விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிச்சது. அந்த விசாரணைக்கு எதிராக தாவேகா தரப்புல இருந்து உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு செல்லப்படுகிறது. அங்க நீதிபதிகள் வந்து கேள்விகள முன்வைக்கிறாங்க. அதாவது சம்பவம் நடந்தது கரூர்ல. இந்த துயரச் சம்பவத்த விசாரிக்க வேண்டியது மதுரை உயர்நீதிமன்ற கிளை. ஆனா ஏன் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிச்சுச்சு? அப்படிங்கிற கேள்விய முன்வைக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் இது ஒரு தனிநபர் பெஞ்ச் கொண்ட ஒரு விசாரணை எப்படி நடத்தப்பட்டிருக்கலாம் சென்னையில? என்கிற கடுமையான விமர்சனங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றம் வந்து வைக்கிது. இது விஜய் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி தான அப்படின்னு நெறைய பேர் யோசிக்கலாம். இந்த காணொளிய முழுசா பார்த்தீங்கன்னா தான் என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதாவது விஜய் அவர்களுடைய தரப்பு மக்கள் கிட்டயும், உச்சநீதிமன்றத்துக்கிட்டயும் மாறி மாதிரி வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்கு. கரூர் பெருந்துயரத்திற்கு செந்தில் பாலாஜியே காரணம் என்று மக்கள்ட்ட சொல்லியிருக்கு. நீதிமன்றத்தில செந்தில் பாலாஜி யாருன்னே தெரியாது. செந்தில் பாலாஜிங்கிற பெயரையே பயன்படுத்தல. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் 12 மணிக்கு விஜய் பேசுவார் என்று மக்கள்ட்ட சொன்னாங்க. கரூர் வேலுச்சாமிபுரத்தில மதியம் 3 மணியிலிருந்து இரவு 10 மணிக்குள்ள தான் விஜய் பேசுவார் அப்படின்னு மக்களுக்கு அறிவிச்சிருந்தோம்னு உச்சநீதிமன்றத்தில சொல்றாங்க. 41 பேர் உயிரிழப்பிற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று மக்கள்ட்ட சொன்னாங்க. ஆனா உச்சநீதிமன்றத்தில கரூர் பிரச்சாரத்திற்கு கரூர் தாவேகா மாவட்ட செயலாளரே பொறுப்பு அப்படின்னு மாவட்ட செயலாளர பலி குடுத்துட்டாய்ங்க பார்த்தீங்களா? அடுத்து கரூர் கூட்ட நெரிசல்ல அரசியல் சதி இருக்கு. இது ஆளுங்கட்சியினுடைய வன்முறை என்று தாவேகா தரப்புல சொல்லப்பட்டுச்சு. ஆனா நீதிமன்றத்தில கரூரில் நடந்தது சதி அல்ல, ஒரு விபத்து, தற்செயலானது அப்படின்னு சொல்லி வாதங்கள முன் வச்சிருக்கு தமிழக வெற்றிக் கழகம். இதுல எதுடா உண்மை? என்னங்கடா பித்தலாட்டம் இது? சரி, இது தாவேகா தரப்பினுடைய வாதம். ஒரு 13 வயது சிறுவன் அங்க பலியாயிடுறான். அந்த சிறுவனுடைய தந்தை வந்து உச்சநீதிமன்றத்த நாடி நீதி கிடைக்கணும். இதுக்கு நீங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும். அங்க வந்து போலீஸாரே இல்ல. பாதுகாப்புன்றது சரியாக வழங்கப்படல. அதனால தான் இப்படி ஒரு துயரச் சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது உச்சநீதிமன்றத்த நாடி யாரு வேண்டுமானாலும் நீதிய பெற்றுக்கொள்ளலாம். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா ஒரு சாமானியன், அங்க எல்லாமே பொதுமக்கள் எல்லாருமே ரொம்ப விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய நபர்கள், பாதிக்கப்பட்டவங்க. அவங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்கு நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஏது ஃபினான்ஷியல் பேக்கப்பு? அப்ப விஜய் அவர்களே காச குடுத்து ஆள கூட்டிட்டு போய் அங்க உச்சநீதிமன்றத்தில வழக்கு தொடுத்திருக்காரு அப்படின்னு நான் சொல்லல. அந்த 13 வயது சிறுவனுடைய அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நீங்க காசு குடுத்து கூட்டிட்டு போய் வழக்கு நடத்துங்க. நீதி கிடைச்சா எங்களுக்கு ஓகே தான். அந்த 40 பேரும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா, இவங்கள எல்லாம் தாவேகா அரவணைச்சு கூட்டிட்டு போய் உச்சநீதிமன்றத்தில விட்டு, பாருங்க ஆளுகிற அரசாங்கம் தான் தவறு அப்படின்னு காட்டுவதற்கான முயற்சிய பண்ணிட்டு இருக்காங்க. சரி, சிபிஐ விசாரணை தானப்பா கேட்குறாங்க. உத்தரவிட்டுட்டு போங்க. உங்க மேல தான் தப்பு இல்லல்ல. நான் ஆளும் தரப்புக்கு ஆதரவா பேசுற ஆள் இல்லப்பா நானு. நான் தமிழ் தேசிய தளத்தில அண்ணன் சீமான் அவர்களுக்கும், நாம் தமிழர் கட்சிக்கும் ஆதரவாக பேசக்கூடிய நபர். நான் ஏன்டா நடுராத்திரில சுடுகாட்டுக்கு போகணும்? தாராளமாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்க. ஆனா, அது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. அப்படிங்கிறது தான் ஆளும் தரப்புல இருந்து வைக்கக்கூடிய வாதமாக இருக்கும். அதுக்கப்புறம் தாவேகா தரப்புல இருந்து, அங்க போலீஸாரே இல்லங்க. போலீஸார் இருந்தாங்க. அது உங்க கண்ணுக்கு தெரியல. ஆனா கேமரா கண்ணுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. விஜய் அவர்கள் தண்ணீய தூக்கி போடும்போது, கீழ இருக்கிறவங்கலாம் தண்ணி கேட்டுட்டு நின்னாங்கல்ல. அப்போ தொண்டர்களோடு தொண்டர்களாக சேர்ந்து போலீஸாரும் தான் "தண்ணி குடியா, கீழ எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காய்ங்கயா" அப்படின்னு அவங்க கேட்ட காணொளிகள் சமூக ஊடகங்கள்ல ஆதாரமாக தெளிவாக பதிவாயிருக்கு. அது மட்டுமல்லாமல், மயக்கம் போட்டு விழுந்த நெறைய தாவேகா தொண்டர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு காவல்துறை அதிகாரிகள் தான் உடனிருந்து முதலுதவி சிகிச்சைய அளிச்சிருக்காங்க. ஆம்புலன்ஸ்ல ஏத்தியிருக்காங்க. இதுக்கெல்லாம் நமக்கு வீடியோ ஃபுட்டேஜஸ் இருக்கு. ஒரு விஷயத்த சொல்லலாம்.
காவல்துறை அதிகாரிகள் போதுமான அளவுல இல்ல. ஏன்டா நீங்க பெர்மிஷன் கேட்டது எத்தன மணிக்கு? பெர்மிஷன் கேட்டது எத்தன மணிக்குன்றதெல்லாம் அடுத்து வருவோம். எத்தன பேருக்கு? 10,000 பேருக்கு. கூடுனது எத்தன பேரு? 30,000 பேரு. நீங்க 30,000 பேருன்னு பெர்மிஷன் கேட்டிருந்தீங்கன்னா, ஆளுகிற தரப்பு இன்னும் அடிஷனலான போலீஸ் ஃபோர்ஸ குடுத்திருப்பாங்க. 10,000 பேருன்னு சொல்லிட்டு 30,000 பேர கூட்டுனது நீங்க தான்டா. நீங்க அங்க 12 மணிக்கு சொன்ன டைம்க்கு வந்திருந்தீங்கன்னா, அங்க 10,000 பேர் தான் இருந்திருப்பான். இன்னும் கம்மியா கூட இருந்திருக்கலாம். ஆனா 30,000 பேர் கூடட்டும்னு விட்டது நீங்க. நீங்க தான் ஏ1 சிபிஐ விசாரணை வச்சீங்கன்னா, முதல்ல காயடி வாங்குறது இந்த தாவேகாவை சார்ந்த ஆதவ் அர்ஜுனா, சிடி நிர்மல்குமாரு, அப்புறம் தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான். தாவேகா தரப்பு பாதிக்கப்பட்ட சிறுவனுடைய தந்தை என்று மொத்தம் 6 பேர் வந்து உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீட்டுக்கு சென்றிருக்கிறாங்க. அவங்களுடைய மனுக்கள உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டும் இருக்கு. இந்த விசாரணைய தள்ளியும் வச்சிருக்கு. ஆளுகிற அரசாங்கத்த நீங்க வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யணும். இந்த கரூர் ஸ்டாம்பேடு தொடர்பாக என்ற உத்தரவையும் உச்சநீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கு. இப்ப ஆளுகிற அரசாங்கம் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயில்டா உச்சநீதிமன்றத்துக்கு சப்மிட் பண்ணுவாங்க. அது மட்டுமல்லாமல் அவங்க தரப்புல வைக்கப்போற வாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, 10,000 பேருக்குன்னு பெர்மிஷன் கேட்டாங்க பாருங்க. லெட்டர் எழுதி குடுத்துருக்காங்க. ஆனா, அங்க கூடுனது 30,000 பேருன்னு சொல்லுவாங்க. பாயிண்ட் நம்பர் 1. 10,000 பேருக்கு தான் நாங்க போலீஸ் புரொடெக்ஷன் ஏற்பாடு பண்ணி இருந்தோம். ஆனா, அதிக அளவுல மக்கள் கூடிட்டாங்க. இதுக்கு தாவேகாவும், விஜயும் தான் பொறுப்புன்னு சொல்லுவாங்க. பாயிண்ட் நம்பர் 2. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் 12 மணிக்கு வந்து பிரச்சாரம் மேற்கொள்வதாக இருந்துச்சு. ஆனா, விஜய் அவர்கள் காலதாமதமாக 7 மணிக்கு வந்தாரு. இதுதான் இந்த துயரச் சம்பவம் நடப்பதற்கு காரணமாக அமைந்தது என்று கண்டிப்பாக ஆளுகிற தரப்பு வாதாடும். சிபிஐ விசாரணை அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் வலியுறுத்துவது தவறு. அது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது அப்படின்னு கண்டிப்பாக ஆளுகிற தரப்பிலிருந்து ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ முன்வச்சு வாதங்கள் நடக்கும். இத தாவேகா தரப்புனால பிரேக் பண்ண முடியுமா? அப்படிங்கிறது தான் இங்கனக்குள்ள எழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. உண்மையிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடக்காம எப்படி தவிர்த்திருக்கலாம் அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய மேரேஜுக்கு போன அந்த நியூஸ் வந்து சோசியல் மீடியால எப்ப லீக் ஆச்சு அப்படின்னா, த்ரிஷாவும், விஜயும் ஏர்போர்ட்டுக்கு போம்போது அந்த செக்கிங் ப்ராசஸ் நடக்கும். அது வீடியோவா சோசியல் மீடியால பரவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓ! விஜய் வந்து கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போனாரா? அப்படிங்கிறது. அதே மாதிரி விஜய் அவர்கள் த்ரிஷா அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வீட்டுக்கு போனாரு அப்படிங்கிறது எப்ப தெரிய வந்துச்சுன்னா, த்ரிஷா வந்து விஜய் வந்து த்ரிஷாவோட நாய கொஞ்சுற மாரி ஒரு ஃபோட்டோவ சோசியல் மீடியால போட்டதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி நாமக்கல்ல கூடியிருந்த அந்த கூட்டத்திற்கு முன்னாடி, இவரு ரகசியமா போயி அங்க என்ன கூட்டம் கூடியிருக்கோ, அந்த கூட்டத்துக்கிட்ட மட்டும் பிரச்சாரத்த முடிச்சுட்டு, யாருக்கும் தெரியாம கரூருக்கு வந்து அந்த 10,000 பேர் மட்டும்னா 10,000 பேருக்கு மட்டும் முன்னாடி பிரச்சாரத்த முடிச்சுட்டு இவரால வந்திருக்க முடியும். ஆனா திட்டமிட்டே நாமக்கல்ல இருந்து கரூர் வரைக்கும் அந்த பிரச்சார வாகனத்துல ஃப்ரண்ட் சீட்ல உட்காராம, உள்ள போய் உட்காந்துகிட்டு, நாமக்கல்ல இருந்து கூட்டத்த சேர்த்துட்டு வந்து, கரூர்ல கூடியிருந்த கூட்டத்தோட ஒண்ணா விட்டு, அங்க ஒரு மிகப்பெரிய ஸ்டாம்பேட் நடக்கிறதுக்கு காரணமாக அமைந்த நபர் விஜய். ரகசியமா செஞ்சு, அழகா இத வந்து மேனேஜ் பண்ணி, உயிரிழப்புகள் இல்லாம விஜய் நெனச்சிருந்தா தடுத்திருக்க முடியும். ஆனா, கீர்த்தி சுரேஷ் விஷயத்துல, த்ரிஷா விஷயத்துல தெளிவாக இருந்த விஜய், மக்கள் விஷயத்துல கோட்ட விட்டுட்டாரு அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா, மக்கள்லாம் முட்டா பய தானே! அவங்கலாம் பெரிய ஸ்டார்ஸ், ஹீரோயின்ஸ். அவங்களுக்கு குடுக்குற முக்கியத்துவத்த இந்த அடிமுட்டா பயல்களுக்கு குடுக்க முடியுமா? அப்படின்னு விஜய்க்கு ஒரு நெனப்பு. நெறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க. உச்சநீதிமன்றத்தில என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தெரியட்டும். நாம் தமிழர் கட்சி தம்பிகள், தாவேகா தற்குறிகளுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே